ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு வெனஸ்டே, நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்காக சோம்பிடுற ஒரு டே. இன்னைக்கு காலையில் சூப்பர் வாக்குத்தத்தம் கிடச்சிச்சு. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறுஉத்தரவு அருளி செய்வார். நீ சத்தமிடுவார், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். எப்பொழுது? வாசிக்கிறேன். ஏசாயா 58 அதிகாரம் 7 பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு நீ ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த வாசம். அப்பொழுது விடியற்காலை வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். பார்த்துக்கிட்டீங்களா? நடுத்தர வயதில் உள்ளவங்க, நிறைய பொறுப்புல உள்ளவங்க, சரிங்களா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், குடும்ப பாரம், பிள்ளைங்க பாரம், தொழில், ஜாப் எல்லாம் சுற்றி இருக்கு. இதுக்கு மத்தியில் கர்த்தர் ஒன்று சொல்கிறார். பசி உள்ளவனை கண்டா அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. வஸ்திரம் இல்லாமல் யாரையாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுங்க. அடுத்தது, உங்கள் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுங்க. சிறுமையானவனை கண்டா வீட்டிலே சேர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி இறக்க குணத்தோடு இருங்க. மொத்தத்தில் பார்க்க போனால் இறக்க குணத்தோடு இருங்க. இங்கே போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க வரீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க வரீங்க, ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் செய்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க, டாப் பொசிஷனில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, கூலி வேலை செய்கிறீங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க. அதே டைமில் ஏழைங்களுக்கு இறக்கப்பட்டு உதவி செய்யுங்க. பசின்னு வர்றாங்களா, அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க. அப்படி இறக்கப்பட்டு இருக்கும்போது நீங்க எதைக்காவது நோக்கி கூப்பிட்டால், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், கர்த்தர் உங்கள் சத்தத்தையும் கேட்பார். நீங்க இறக்கப்படுங்க, கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். நான் பாட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு நான் பாட்டில் இஷ்டத்துக்காக என்ன பண்ண முடியும்? ஆனால் அப்பொழுது, அதுக்கு முன்னாடி கூட விடியற் காலை வெளுப்ப போல இருப்பீங்க. கர்த்தருடைய மகிமை உங்க பின்னாலே காக்கும், உங்க நீதி உங்க முன்னாலே போகும். அப்பொழுது அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இறக்க குணம் வேணும். நீங்கள் அப்படியே பார்க்குற வழியில் பசியாக இருக்கவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். துரத்தப்பட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் இல்லாட்டாலும் நிறைய அடைக்கலம் கொடுக்குற இடங்கள் இருக்குது, அவங்கள அங்கே டைரக்ட் பண்ணலாம். உங்கள் பிஸி ஷெட்யூல்லையும் நீங்கள் இதை செய்யணும். நீங்கள் இந்த மாதிரி காரியத்தை செய்யும்போது அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். உங்களுக்கு இறங்குவார், நிச்சயமா இறங்குவார், நிச்சயமா இறங்குவார். நீங்க கூப்பிடும் போது, ஏதாவது ஒரு காரியத்துக்காக கதறும் போது, சத்தம் போடும்போது, தான் இருக்க, உன் பக்கத்துல இருக்க, என்ன சொல்லு, அந்த அளவுக்கு உங்க பக்கத்துல இருப்பார். அடுத்தவங்களுக்கு நீங்க இறங்கும் போது, அடுத்தவங்களுக்கு இறக்கப்பட்டு உதவி செய்யும் போது அவர் உங்க பக்கத்துல இருப்பார். நீங்க கதறும் போது உங்க கூப்பிடுதலை கேட்பார். நீங்க சத்தமிடும் போது உங்க பக்கத்துல இருப்பார். அதான் அப்பொழுது. ஸோ அந்த மாதிரி சேவை பண்ணுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க.
படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு அந்த படிப்பறிவை கொடுக்கறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்க. நிறைய பேர் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்களா? உங்களால் முடியுதா? அந்த உதவியை செய்யுங்க. நிறைய பேர் செய்கிறீங்க, பட் செய்யுங்க. செய்யாதவங்க எவ்வளோ நல்லதை செய்ய முடியுமோ, எவ்வளோ நற்கிரியைகளை செய்ய முடியுமோ, நற்கிரியைகளை செய்வதற்கு சோர்ந்து போகாமல் இருங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள். நல்ல கிரியை செய்ய 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 உங்களுடைய வாழ்க்கை ஒளிரும். உங்களுடைய நீதி முன்னாலே செல்லும். உங்களுடைய கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். அப்படிப்பட்ட டைம்ல நீங்க கூப்பிட்டா கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் பதில் அளிப்பார். நீங்க என்ன காரியத்தை கேட்டாலும் சத்தமா கூப்பிட்டாலும், இந்த இருக்கேன், ஏன் கத்துற, ஏன் சத்தம் போடுற, உன் பக்கத்தில் தான் நான் இருக்கேன். Here I am. Glory to God. இவ்வளவு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார். இவ்வளவு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார். நீங்க சத்தமிடும் போது என்னை கேட்க யாருமே இல்லையே, என் கதறுதலை கேட்க யாருமே இல்லையே. பின்னாடி நிறைய வசனம் இருக்கு, வாசிச்சு பாருங்க. அந்த கட்டுகளை அறுப்பார். அப்பொழுது எந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும், எப்போ இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கூட இருக்கேங்கிறாரு. எப்போ? உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இதை சாட்சியாக சொல்கிறேன். எனக்கெல்லாம் அதாவது நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது, எதையும் கொண்டு போக முடியாது. எப்போ உலகத்தை விட்டு போவோன்னு யாருக்கும் தெரியாது. உலகத்தை விட்டு போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது. ஸோ இருக்க வரைக்கும் நம்மளால் எவ்வளோ நல்ல காரியம் செய்யணுமோ செய்யணும். அதான் என்னுடைய பிரின்சிபல். என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட அதுதான் பார்ப்பீங்க. ஸோ இவ்வளோ நல்லதை செய்யணும். நம்மளால் எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சிடணும். பிகாஸ் எதுவும் நம்ம கூட வரப்போகிறதில்ல, எதுவும் நம்ம கூட வரப்போகிறதில்ல. ஸோ என்னைக்கு எவ்வளோ நாள் கடவுள் இந்த உலகத்தில் நம்ம வச்சிருக்காரோ, எவ்வளோ நம்மளால் உதவி பண்ணணுமோ உதவி பண்ணணும். எந்த வகையிலலாம் நம்மளால் உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ணணும். உங்களால் முடியலன்னா அப்படி செய்கிறவங்க வழியா அவங்களுக்கு உதவி பண்ணணும். தயவு செஞ்சு இந்த வார்த்தையை கேளுங்க. பசியா இருந்தாங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வஸ்திரம் இல்லாம இருக்காங்களா ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை திரும்ப கொடுப்பார். திரும்ப கொடுப்பார் நினைச்சலாம், திரும்ப கொடுப்பார். பட் எனிவே உதவி செய்யுங்க. அப்பொழுது நீங்க என்ன கேட்டாலும் அவர் உங்களுக்கு கொடுப்பார், உங்க பக்கத்துல இருப்பார். நீ கத்தணும்னு அவசியம் இல்லை, இந்த இருக்கேன், நீ ஏன் கத்துற, உன் பக்கத்துல இருக்க, உதவி செய்வார். ஸோ அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திர பலியை எடுத்து ஜோம் பண்ணுவோம். கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. ஜஸ்ட் 10 minutes. ஸ்தோத்திர பலியை எடுத்து ஜோம் பண்ணுவோமா? ஜஸ்ட் 10 minutes. கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. உபாகமம் 28:9-10 படி, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியில் உள்ள ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். உபாகமம் 28:11 படி, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உனக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் நிலத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்று உடைய வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். உபாகமம்
28:12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற உடைய வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். உபாகமம் 28:13-14 படி இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலது இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்னுடைய வாக்குத்தத்தத்துக்காக நமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம். அப்போ அந்த வேளையை சுவாமி நடுத்தர வயதில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் தெருவில் இல்லை, எங்கள் ஊரில் இல்லை, எல்லா உலகம் முழுவதிலும் இருக்கிற அந்த நடுத்தர வயதில் இருக்கிறவங்கள உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. இன்னைக்கு நீ கொடுத்த வசனம் வாக்குத்தத்தம், நீ கூப்பிடுவாய், நான் அவர் உனக்கு உத்தரவு அருள் செய்வார், சத்தமிடுவார், இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்பா எப்பொழுது அப்பா நீ சொன்னீர் ஆண்டவரே, முடியாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், ஒன்றும் இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்கப்பா, அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறீங்க. பரலோகத்தில் உங்களை பார்க்க வரும்போது இந்த பக்கம் ஒரு கூட்டம், அந்த பக்கம் ஒரு கூட்டம், வலது பக்கத்தில் இருக்கிறவா சொல்லி நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், நான் சிறையில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்க போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பக்குவத்தை கொடுங்கப்பா. எவ்வளோ பணம் வருதோ தங்களுக்கு எவ்வளவு முடியுமோ சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய கிருபைத்தாங்க சுவாமி. அதன் மூலம் உடைய பெரிய கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைத்தாங்க ஆண்டவரே. இப்பொழுது சொல்கிறேன், அப்பொழுது விடியற்கால வெளுப்ப போல உன் சுக வாழ்வு துளிர்க்கும், உன் நீதி உன்னை முன்னாலே செல்லும், கர்த்தர் மகிமை உன்னை பின்னாலே கேட்கும். அப்பொழுது நீ கூப்பிடும் போது கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பரலோகத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய இடம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுங்கப்பா. வலது புறத்துல இருக்கிறவங்கள பார்த்து நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன். அப்ப கேக்குறாங்க, எப்போ சாமி உங்களை பார்த்தோம் நாங்க? உங்களை நாங்க வஸ்திரம் இல்லாம நாங்க பார்க்கவே இல்லையே, உங்களை சிறைச்சாலையில போய் பார்க்கவே இல்லையே. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஒருவேளை நீங்க பசியா இருக்கவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்கலாம், வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கலாம், ஜெயில் கைதிகளை போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். ஜீசஸ் சொல்றார், அதை எனக்கே செய்தீர்கள், எனக்கே செய்தீர்கள். அதனாலதான் கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு அருளி செய்வார். நீயே சத்தம் போடுற, நம்ம பக்கத்துல தான் இருக்கேன், இதோ இருக்கிறேன் சொல்லுமா, செய்வார். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். நடுத்தர வயதில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற்ற பெரிய கிருபை, பெரிய கிருபை, பெரிய கிருபை. நீங்க இந்த மாதிரி நல்ல காரியம் செய்யும் போது, நற்கிரியைகள் செய்யும் போது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்க குரல் நீங்க கத்தணும்னு அவசியம் இல்லை, சத்தமிட்டு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. உங்க பக்கத்துல இருந்து நீங்க என்ன கேட்குறீங்களோ அவர் மறு உத்தரவு கொடுப்பார். அப்படிப்பட்ட கிருபையை சுவாமி இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நன்றி, கொடுக்கறதுக்காக நன்றி, அங்கலாய்க்கிற ஒருவருக்கும் கொடுக்கறதுக்காக நன்றி. அப்பா அப்பா ப்ளீஸ் மாஸ்டர், யாருமே இல்லை,
என் குரல என்னோட கூக்குரல கேட்க யாருமே இல்லைன்னு கதறாங்களா? நீங்க இருக்கீங்க சுவாமி, பக்கத்துல இருக்கீங்க சுவாமி. அந்த கவலை வேண்டாம், நீர் நான் இருக்கிறேன், என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன்னு கூட இருக்கீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவரே இந்த எல்லாருக்கும் நீர் கொடுக்க போயிருக்காங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு செய்யற ஒரே ஒரு காரியம், நற்கரியை செய்ய, ஏழைகளுக்கு உதவி செய்ய. அவங்களே ஒருவேளை நானே ஏழையா இருக்கிறேன்னா அவங்களால எவ்வளவு முடியுமோ செய்ய, அதன் மூலம் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இங்க மட்டும் இல்ல பரலோகத்திலும் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தார். அப்படிப்பட்ட கிருபையை எல்லாரும் கொடுக்கறதுக்காக நன்றி. கொடானு கோடி ஸ்தோத்திரம், கொடானு கோடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை இதை செய்ய போகிறதுக்காக கொடானு கோடி ஸ்தோத்திரம். கூட இணைஞ்சு ஜெபம் பண்ற ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம். யோபுடைய சிறையிருப்பை திருப்புற மாதிரி ஒவ்வொருவருடைய சிறையிருப்பையும் திருப்பி அவங்களை செழிக்க செய்ய போகிறதுக்காக கொடாரு நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட். ஸோ சத்தமிட்டு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பக்கத்தில் இருக்கா, உங்கள் பக்கத்தில் இருக்கா, உங்கள் சத்தத்தை கூப்பிடுற சத்தத்துக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நம்மளும் எவ்வளோ ஏழைகளுக்கு செய்ய முடியுமோ, எவ்வளோ நம்மால் நல்ல காரியம் செய்ய முடியுமோ செய்வோம். அதன் மூலம் இம்மையில் மட்டும் இல்லை மறுமையிலும் பெரிய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.